ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேப்ஜெமினில் ஆஃப் கேம்பஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அந்த ரோலுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, லைக் எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி சினாரியோ பேஸ்ட் கொஷின் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஏ டு இசட் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஷவுட் அவுட். நம்ம ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு லைக் பாட்காஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைக் ஆஃப் கேம்பஸில் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி வேலை வாங்கின பீப்புள்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து வர போகிறாங்க, பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காகவாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அதர்வைஸ் உங்கள் கிளாஸ் குரூப்ஸில் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி கேப்ஜெமினில் ஆஃப் கேம்பஸ்க்கு என்ன ரோலில் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஆஃப் கேம்பஸில் கொடுத்துட்ருக்காங்க. இது அரௌண்ட் வந்து பேன் இண்டியா ஃபுல்லாக. ஸோ இதில் ஒரு மெயினான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ என் வரையும் பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா October 6 வரைக்கும் தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா October 3, அரௌண்ட் ஒரு 3 days இருக்குது. ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா October 6 வரைக்கும் நைட் வந்துட்டு 12 noon வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் October 6க்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன டைட்டில், என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேப்ஜெமினி எக்ஸ்லர் 2024 to 2025 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 2024 பேட்சாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 2025 பேட்சாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்தியாவில் எந்த லொக்கேஷனில் வேணால் அவங்க வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஓப்பனிங்கோட இந்த ரோலோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஜாப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினியரிங் செக்டாரில் வரும். ஸோ ஐ மீன் அந்த ஐடி செக்டாரில் வரும். தென் இதுக்கான சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிடிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 LPAலேருந்து 7.5 LPA வரைக்கும் இவங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் வந்து இயர்லி 4 LPA to 7.5 LPA வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சேலரி கொடுப்பாங்க, எப்படி இதை டிவைட் பண்ணி சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. சேலரி பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைக் 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4.25 LPA அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா 4 LPA கொடுப்பாங்க. தென் 25 வந்து ஒன் டைம் இன்சென்டிவ், ஐ மீன் ஜாயினிங் போனஸ் மாதிரி 25K கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் டிஃப்ரென்ஷியல் ஹைரிங். ஸோ அனலிஸ்ட்டே வந்து வேறு ஹைரிங், ஐ மீன் வேறு ரோலுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.75 LPA. தென் பார்த்தீங்கன்னா 25K ஒன் டைம் இன்சென்டிவ், அந்த மாதிரி ஜாயினிங் போனஸ். ஐ மீன் இதில் பார்த்தீங்கன்னா 5.5 LPA ப்ளஸ் வந்து 25K, ஐ மீன் 25K போனஸ் மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சீனியர் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது எந்த க்ரைட்டீரியாஸ் வச்சு ஹையர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் இந்த லாஸ்ட் டொமைனுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.5 LPA அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐ மீன் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் இவங்க வந்து இவங்க கம்பெனிஸோட ப்ரோக்ராம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, லைக் கிராஸ் ஃபங்க்ஷனல்ஸ், அந்த மெத்தடாலஜிஸ், என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது லைக் கேப்ஜெமினி பற்றி லிட்டரலாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ஸோ அது வந்து இன்டர்வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கான வீடியோவில் பாட்காஸ்ட் வரும். ஸோ சாட்டர்டே ஆன வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு கேப்ஜெமினில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ட்ரிபியூட் டு குளோபல் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி டீம்ஸ் responsible for developing, delivering innovative technology offering and solutions. Then design and develops, modify, helps to maintain the basic module based on functional and system requirements. Then good exposure to configuration, management, testing, deployment, researching and utilizing new and emerging technologies to meet customer requirements அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரெக்கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்துட்டு. தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் அடிஷ்னலாக, ஐ மீன் டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஸ்கில்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் எபிலிட்டி டு ரிவ்யூ காம்ப்ளெக்ஸ் கோட் பேசிக்ஸ் ரிட்டன் பை த அதர்ஸ், ஸ்ட்ராங் ஆர்கிடெக்ட்
அண்டு டிசைன் பேக்ரவுண்ட் அண்டு கீன் பிஸ்னஸ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்லையும் வந்து பேசிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோடிங் லெவல் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அந்த ப்ரோக்ராமிங்கோட ஆர்கிடெக்ட் அண்ட் டிசைன் பேக்ரவுண்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ மீன் பேசிக்காக தெரிஞ்சிருந்தால் போதும் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுற அளவுக்கு. ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டரலி பேக்ரவுண்டில் வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே கேப்ஜெமினில் ப்ளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பாட்காஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக் அண்ட் சம்திங் வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் இந்த லிங்க் இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க ஐ அப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்கன்னா கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க, கொலாபரேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, இனிஷியேட்டிவ், தென் அதர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா யூ ஷுட் ஹேவ் ப்ரோசஸ் வித் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஃபார் எஃபெக்டிவ் இன்ட்ராக்ஷன் வித் ப்ராஜெக்ட் பார்ட்னர்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் எல்லா ஜாப்க்குமே. தென் யூ ஷுட் டெமான்ஸ்ட்ரேட் குட் இன்டர்பர்சனல் அண்ட் கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பீப்புளோட மேனரிசமை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூ ஷுட் be willing to skill up in multiple technologies and work in any Capgemini city location and travel required அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டினா நீங்கள் எந்த லொக்கேஷன் கொடுத்தாலும் போய் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் யூ ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி, டேக் இனிஷியேட்டிவ், மேனேஜ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கன்கரண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குட் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் எலிஜிபிலிட்டி யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் எந்த பிரான்ச்சஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எம்சிஏ, எம்எஸ்சி, சிஎஸ், ஐடி ஸ்பெசிஃபிகேஷன் இதில் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா எம்சிஏ, எம்எஸ்சி கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்க்ளைமர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை அக்ரிங் டு பார்ட்டிசிபேட் இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் ஆர் அக்ரிங் அக்செப்ட் ப்ரிஸ்கிரைப்டு ப்ராசஸ் ஆஃப் தி ரெக்ரூட்மெண்ட் ஷார்ட் லிஸ்டிங் ஆர் செலெக்ஷன் சோல் restriction of Capgemini, this participant registration does not guarantee call offer letter பொசிஷன் அவைலபிள் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சிட்டி அமாங் இந்தியா அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் என்னன்னா நீங்கள் வந்துட்டு கேம்பஸில் அட்டன் பண்ணிட்டு இதில் வந்து அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் திஸ் பொசிஷன் ஓப்பன் ஃபார் ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் கார்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த அப்ளை நவ் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வரும். அந்த மெயில் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி லைக் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு இது ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ணணும். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ எம் நாட் அப்ளையிங். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கிளியர் பண்ணுறதுக்கு நான் 1-to-1 செஷனில் இருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் 1-to-1 செஷனை புக் பண்ணிக்கோங்க. யா கைஸ், ஆக்சுவலி இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ், ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ் இதெல்லாமே நான் வந்து கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இந்த ஜாப்பில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து கேட்கலாம். அதுவே வந்துட்டு 1-to-1 செஷனில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அப்ளை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.